நாங்கள் இன்றைக்கி எங்கே போகலான்னு இருக்கோன்னா சரவணா ஸ்டோர் போகலான்னு இருக்கோம். சரவணா ஸ்டோர்னோடனே என் பசங்கள்லாம் எனக்கு ஆளுக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணாங்க. நானும் வண்டியை இறக்கிட்டு கிளம்பி போய்கிட்ருக்கோம். வண்டி இறக்கியாச்சு. இப்போ சரவணா ஸ்டோர் கிட்டேயும் வந்தாச்சு. நாங்கள் என் பொண்ணு தான் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கா. யூடியூப்பில் போட போகிறோன்னு சொன்னேன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. சரி வந்துட்டோம். சரவணா ஸ்டோர் கிட்டே வந்தாச்சு. பார்க்கிங்லாம் கிடையாது கீழே. ஃபஸ்ட்டு ஃபீமேல்ஸ்க்கு தனியாக பார்க்கிங் இருந்தது. இப்போது ரெனோவேஷன் ஒர்க் இருக்கிறதுனால கீழே தான் பார்க் பண்ணணும்னு சொன்னாங்க. கீழே வந்து பார்க்கிங்கில் போய் பார்க் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். என் பசங்கக்கிட்ட என்ன வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. சரி வாங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கினாலுங்க. நானும் வாங்கி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். 30 ருபீஸ் தான், ஒர்த்து தான், நல்லா இருந்தது. இதில் போட்டிருக்கு பாருங்கள் ப்ரைஸஸ்லாம். நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் எப்போதும் ஐஸ்கிரீம் வாங்க மாட்டேன், உங்களுக்கு வாங்கி சும்மா தான் இருப்பேன், நம்ம ஏன் நிற்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். போய் உட்காந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போனோம். இல்லை என்ட்ரி போகும்போதே என் பொண்ணு கொடுக்கணுன்னு ஓடினான். அதோடு நாங்கள் போயிட்டு அந்த டோரா புச்சி அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்கல்ல, அதில் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். என் பெரிய பொண்ணு தைரியமாக போனால், சின்னது கொஞ்சம் பயந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாடுனாங்க. பெரிய பொண்ணு எப்போயுமே கண்டுக்க மாட்டா. இப்போல்லாம் அது என்ன ஏதுன்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் பார்க்குறான். முதல்லலாம் போனால் அவள் கண்டுக்க மாட்டாள். இப்போ அவள் தங்கச்சி என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி இவங்களும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய க்ரௌட் வந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சரி வாங்க போகலான்னு பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டோம். பாப்பா பீட்ஸ் கேட்டிருந்தா, ப்ரேஸ்லெட் பண்ண போகிறேன், நானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பீட்ஸ் கேட்டா. சரி அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். போய் செக் பண்ணிவிட்டு பேக் செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா பீட்ஸ் எதுவும் கலெக்ஷன் இல்லை. ஒன்று இருந்தது. போயிட்டு பார்த்துட்ருக்கோம். அந்த இதுதான் இருந்தது, ஆரி ஒர்க்கான திங்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. பார்த்துட்ருந்தோம். என் பொண்ணு இந்த பீட்ஸ் தான் கேட்டால் 454 இருந்தது. சரி நான் உனக்கு டி நகரில் இல்லை பாரிஸ் போனால் வாங்கி தரேன்னு சொல்லி இவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பட்டன்னு, ஆரி ஒர்க்ஸ், இது ஸ்டோன்ஸு அது மாதிரி நிறையா இருந்தது. எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். 25, 38 ருபீஸ்லேருந்து இருந்தது. நல்லா இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிட்டோம். கீழே இறங்கி சாப்பிட்லாம், பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு தயிர் சாதமும், என் சின்ன பொண்ணுக்கு தயிர் சாதமும், பெரியவ பரோட்டா கேட்டால் அவளுக்கு ஒரு பரோட்டா வாங்கலான்னு போனோம். அவங்க டோக்கன் கொடுத்தாச்சு, தந்துட்டுருக்காங்க. 2 தயிர் சாதம் வாங்கினோம், ஒரு பரோட்டா வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ப்ரெக்னென்சி டைம்லலாம் இங்கே நல்லா சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த காளான் சூப் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் வடை, சாம்பார் வடை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஆனால் இப்போ பரோட்டா தான் வாங்கினோம். பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு எனக்கு அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு அந்த ஊறுகாய் தருவாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டுக்கு ஊறுகாய்க்காகவே சாப்பிட்லாம் போயிட்டு. அதனால் போய் ஊறுகாய் சாப்பிட்றதுக்காகவே மெயினாக எனக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பெரியவ தான் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு பரோட்டா பிடிக்கும். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பர்கருன்னாளுக்கு அடுத்து சரி போய் ஒரு பர்கரை வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சரி ஓகேன்னாளுங்க. போய் ஒரு பர்கரை வாங்கிட்டு வந்தேன். ஒன்று 60 ருபீஸு. நல்லாயிருக்கும், அதுவும் அங்கே நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு தான் பர்கர்னா தயிர் சாதம் கூட எனக்கு வேணான்னா சரி அது வாங்கி தந்தாலும் சாப்பிட்றேன்னு சொன்னேன். அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அடுத்து பர்கர் போய் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி விலாக் இது தான். அப்புறம் தண்ணி அங்கேயே இருந்தது, அங்கேயே சில் வாட்டர்